ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்கள்கிட்ட பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஈரான் வெர்சஸ் யூஎஸ்ஏடைய மிகப்பெரிய வாரோடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேச போகிறோம். கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் வார் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் வெர்சஸ் யூஎஸ்ஏ தான். பட் இன்னைக்கு யூஎஸ்ஏல ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையவே வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு லெவலில் யூஎஸ்ஏ வந்து ஒரு செட்பேக் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். யூஎஸ்ஏல இருக்கிற முக்கியமான ஃபோர்ஸ் சீஃப் மெம்பர்ஸ்ல ஒருத்தர் ஜோசப் கென்ட் அப்படிங்கிற ஒருத்தர், ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்து கிட்டத்தட்ட இந்த மிலிட்ரி ஃபோர்ஸ்ல வந்து ஒரு ஹெட் மாதிரி வச்சுக்கோமே. அவர் வந்து அவரோட ஜாப் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அவரோட ரிசைக்னேஷன் லெட்டர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஜாப் விட்டு ரிசைன் பண்ணி போகிறேன் அப்படின்ற மாதிரியும், இந்த பர்டிகுலர் வார்னால வந்து அவரோட ஒய்ஃபை வந்து இழந்திருக்காரு. மேலும் நிறைய யங்ஸ்டர்ஸ், யூஎஸ்ஏ உடைய ஃபியூச்சர் யங்ஸ்டர்ஸ் ஆஃப் மிலிட்ரி பீப்புளை வந்து நான் இழக்க நேரிடலை அப்படிங்கிற மாதிரியும், ஒரு காலத்தில் விச் மீன்ஸ் ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு முன்னாடி பிரசிடெண்டாக இருக்கும்போது நீங்களே வந்து ஈராக் மேலே வந்து போர் தொடுக்க வேண்டாம், அதனால வேஸ்ட்டாக வந்து நம்மளுடைய ஒரு பக்கம் வந்து பணம் செலவு ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களும் நிறைய பேர், சோல்ஜர்ஸும் நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. இது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம். ஈரான் ஒரு மூலையில் இருக்கு, யூஎஸ்ஏ ஒரு மூலையில் இருக்கு. யூஎஸ்ஏ வந்து ஈரானால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்களே பேசியிருந்தீங்க. பட் இன்னைக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்க வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இங்க இருக்கிற லோக்கல் மீடியா சேனல்ஸ்ல வந்து யூஎஸ்ஏ வந்து முக்கியமா ஈரானை வந்து அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவை செட் பண்ணிட்டீங்க. கைண்ட் ஆஃப் ஒரு செட்டை வந்து ஒரு ட்ரெண்டிங் வந்து செட் பண்ணியிருக்கீங்க. அதனால வந்து நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்பயும் நீங்க வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்கல அப்படின்னா யூஎஸ்ஏல மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுறதுக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர்ல எழுதி உலகத்துக்கே தெரியற மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு அவர் இன்னைக்கு அவரோட ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 சோல்ஜர்ஸ் கிட்ட, யூஎஸ்ஏ சோல்ஜர்ஸ் 12 பேர் கிட்ட இந்த ஈரான் வார்ல இறந்து போயிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ வந்து அடிபட்டிருக்கு. அண்ட் பயங்கர காயங்கள், ஒருத்தர் கை இல்லை ஒருத்தர் காலையில் மாதிரி ஏகப்பட்ட காயங்களோட கிட்டத்தட்ட 200+ சோல்ஜர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து நிறைய உடல் அளவில் பாதிப்பு, இழப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ வந்து இஸ்ரேலுடைய சப்போர்ட்ல இவ்வளவு நாளாக ஈரான் வந்து அப்படியே அட்டாக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானை வந்து யூஎஸ்ஏவில் அவ்வளவு ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து யூஎஸ்ஏ வந்து ஈரான் வந்து டேக்கிள் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஜியோகிராஃபியோடைய அட்வான்டேஜ் வந்து ஈரானுக்கு அதிகமாகவே இருக்கு. ஒரு பக்கம் ஹில், ஒரு பக்கம் வந்து டெசர்ட், ஒரு பக்கம் வந்து சி அப்படின்ற கடல் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது இயற்கை சூழ்ந்த ஒரு நாடா அது இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியா யூஎஸ்ஏவால ஈரான் வந்து அட்டாக் பண்ணவே முடியல. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா